எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம அந்த கொடுவை அன்பை பற்றின ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பையன் இப்போ சின்ன பையன் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டான், நிறைய பேர்த்த பணம் வாங்கி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாமே பார்த்தோம்னா அதான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த வயசில் இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணணுன்றது தன்னிசையாக அது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அவனுக்கு பேக்கப்பில் அவனோட ஃபேமிலி சோல், அவனோட அண்ணனோ தம்பியோ யாரோ தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓரளவு அவனை கொண்டு போய் எல்லாமே சேர்த்துட்டீங்க, அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. நீ விடுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீ யார்ட்டையும் அந்த அளவுக்கு ஏமாறாத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த பையனோட இன்னும் நிறைய பேர் ஏற்கனவே செட் பண்ணிட்டு இப்போ கூட ரீசெண்டாக கோயம்புத்தூரோட ஒரு சோல்ஜரி நடந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்லையோ இல்லை எல்லா பொதுமக்களும் தெரிகிற அளவுக்கு நம்ம பண்ணுறதில்ல. அதனால் பையன் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். நம்மளுக்கு வீடியோ பண்ணி இன்றைக்கி காலெலாம் பார்த்தேன், பேசுகிற வைக்கிறப்போ நம்மளுக்கு ஓரளவு டென்ஷன் ஆகுது, வைக்கிது எல்லாமே பண்ணுது. இருந்தாலுமே ஒரு தப்பாக உணர்ந்துருப்பான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணுது. அதனால் கொஞ்சம் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன பையன் பண்ணிட்டான், இன்றைக்கி அவன் லைஃப் எல்லாமே இருக்குது. சம்பாதிச்சிட்டான் வச்சுட்டா அது நம்மளுக்கு தெரியாது. நீ ஏமாறாமல் இருப்போம், அவ்வளோதான். நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய இந்த மாதிரி திருடுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய சைடு நார்த் இந்தியன்ஸ் மூலியமாக தமிழருக்கு நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது. மெயினாக லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த ஆபாசம், அந்த ஃபோட்டோ, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை யார் பண்ணுறா வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுங்கள். போலீஸுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ எல்லாத்தையும் தெரியிற அளவுக்கு கொண்டு போங்க. இது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா அந்த பையன் பாவம் இப்போ ஃபுல்லாகவே அதான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பாவமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு என்ன உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். என் மனசுக்கு தோன்றதை நான் சொல்லியிருக்கேன். நன்றி.